ஜானி படப்பிடிப்பில் நடந்த ருசிகர சம்பவம் ஒன்றை இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் பகிர்ந்துள்ளார். பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல் ஒலிக்காத இடமே இல்லை. ஆனால் இந்த பாடல் காட்சியைப் போல இளையராஜாவின் சொந்த வாழ்விலும் நடந்த ரகசியம் ஒன்றை ஓபன் செய்துள்ளார் ரஜினிகாந்த். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 50ஆம் ஆண்டு இசை பயணத்தை கௌரவிக்கும் விதமாக அரசு சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் இளையராஜாவை புகழும் வகையில் நீ பார்த்த பார்வைக்குரு நன்றி என்ற பாடலை பாடி வாழ்த்து தெரிவித்தார். உனைந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தான் கண்ணால் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா என புகழாரம் சூட்டினார். புதிய பழைய எதிரிகளுக்கு சவால் விடும் மு.க. ஸ்டாலின் இந்திய அரசியலின் ஸ்டார் என முதலமைச்சர் குறித்து ரஜினிகாந்த் புகழ்ந்து பேசினார். புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர். அந்த 6 மணி வாசித்தே இருக்கும், 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டுடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேற. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். பின்னர் பேசிய இளையராஜா கதை ஒன்றை சொல்லலாமா என்று ரஜினியிடம் பொடி வைத்து பேச அவரோ மேடையிலேயே அந்த ரகசியத்தை போட்டு உடைத்தார். இருவரின் கலகல பேச்சால் அரங்கம் சிரிப்பலையில் அதிர்ந்தது. சொல்லிடவா? மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை, நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நன்றி. பிஜேபியில் வந்து ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ½ பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. பாராட்டு விழாவில் இளையராஜாவும் ரஜினியும் பகிர்ந்து கொண்ட இந்த ரகசியத்தை கேட்டு ரசிகர்கள் வாய்விட்டு சிரித்து உற்சாகமடைந்தனர்.